ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அடை தோசை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. காலையில் வந்து நம்ம ஒரு 2 தோசை டு 3 தோசை எடுத்தாலே போதும். இதுலேயும் நல்ல உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். நம்ம எடுக்கிற பருப்பை பொறுத்து நம்ம ப்ரோட்டீன் வந்து வேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் 50 கிராம். அதுக்கப்புறமா வந்து பருப்பு சாம்பாருக்கு போடுவோம்ல அதுவும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பு கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு அதுவும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி அது ஒரு 50 கிராம். பச்சரிசி அதுக்கப்புறம் அதுவும் ஒரு 50 கிராம். கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி காரத்துக்கு இல்லை கலருக்காக சேர்த்துருக்கேன். இது காரம் இருக்காது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஊற வச்சிடலாம். கரெக்டாக நான் வந்து ஒரு 1 ஹவர் ஊறுனதுக்கப்புறமா நல்லா அந்த பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்பு எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இது புளிக்கும். வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக தண்ணி பார்த்திங்கன்னா பாதி முழுகிற லெவலுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ தோசை வரணும், இதில் கரெக்டாக ஒரு 6 தோசை வரும் உங்களுக்கு. ஸோ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போது இதை அரைச்சிட்டு நான் வந்து ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். ஸோ நல்ல கலர் பார்த்திங்களா, நம்ம காஷ்மீரி சில்லி போட்டதால் இந்த கலரில் இருக்கும். ஸோ நம்ம ஊற்ற போது பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் அடை தோசை பார்க்க போது. ஸோ இது வந்து நான் நைட்டு வந்து அரைச்சேன். ஸோ நைட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சி பார்க்கும்போது நல்லா புளிச்சிருச்சு. ஸோ இதை நல்லா நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றினேன். பட் அப்பயும் திக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து தோசை பதத்தில் இருக்கக்கூடாது. தோசை பதத்தில் இருந்தால் நம்ம ஊற்ற போது ஒரு மாதிரி தோசைக்கல்ல ஓடும். ஸோ தோசை பதத்தோடு கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. நல்லா தவா சூடாகிட்டதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாவு எடுத்துகிட்டு நம்ம ஊற்ற வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் தோசை நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். காரணம் அது கொஞ்சம் திக்காக இருக்கிறதால ஈஸியாக நம்மளே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா ஊற்ற போதே அதுவே வந்து தானாக ஓடும் சுற்றி. அதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா குக் ஆகணும். ஸோ சுற்றி சைடில் குக் ஆகலைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்க போது பிஞ்சிடும். ஸோ நான் எடுக்க போது பிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துகிட்டு நம்ம நடுவில் எடுத்துகிட்டு திருப்பி போட்டுடணும். ஸோ இந்த பிஞ்ச தோசையை நான் அப்படியே சைடில் ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கீழே வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. இல்லாட்டா ரொம்ப வந்து தீஞ்சிடும். லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணோன்னா ஈவனாக குக் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகாது தோசை, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், தோசை ரெடி. ஸோ செகண்ட் தோசை நான் ட்ரை பண்ணேன். செகண்ட் தோசையும் நல்லா நான் ஊற்றி தான் செஞ்சேன். உங்களுக்கு தெரியுது அந்த லைட்டாக அந்த சுற்றி கலர் சேஞ்ச் ஆகும் ப்ரௌனாக. அந்த டைமில் நம்ம திருப்பி போடணும். ஸோ இது நல்லா சுற்றி சைடில் வந்துடுச்சு. நான் திருப்பி போட போது தோசை பியெல்லாம் இல்லை. ஸோ 2 சைடு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது. நம்ம யூஸ் பண்ணுற பருப்பை பொறுத்து நம்ம பிளாக் சன்னா அது மாதிரி பச்சை பயிறு இதெல்லாம் முளைக்கட்டி வச்சுருந்தா கூட அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ அப்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாப்பிட்ணும். தவாலேருந்து எடுத்து அப்படியே வச்சுட்டு நம்ம வெங்காய சட்னியோடு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி உங்களோட சாய்ஸ். ஆனால் என்னென்னா ஆறிடுச்சுன்னா தோசை உங்களுக்கு ஹார்டாகிடும். ஸோ சாப்பிடவே பிடிக்காது. எப்போவுமே வந்து நல்லா சுட சுட சாப்பிடுங்க.